வணக்கம் நண்பர்களே. ஒசூரிலிருந்து கொல்லிமலைக்காக 3 நாள் முகாமிட்டு போகிறதுக்காக தயாரானோம். அங்கேருந்து சேலம் வந்து சேலத்துலேருந்து நாமக்கல் வந்துடணும். நாமக்கல் மாவட்டத்தில் தான் அந்த கொல்லிமலை இருக்குது. பஸ்ஸு சேலத்துலேருந்தும் நமக்கு கிடைக்கும், நாமக்கல் வந்தாலும் கிடைக்கும். நாமக்கல் புது பேருந்து நிலையத்திலேருந்து நமக்கு பஸ்ஸஸ் வந்து 2 hours ஒன்ஸு இருக்குது. இந்த கொல்லிமலை பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் அந்த கொல்லிமலை ஊராட்சியில் இது இருக்குது. 1000 முதல் 1300 மீட்டர் உயரம் உள்ள இந்த மலைத்தொடர்ச்சி கிட்டத்தட்ட 250 சதுர மீட்டர் கொண்டது. இதன் உயர்ந்த சிகரம் வேட்டைக்காரன் மலை 1400 மீட்டர் அளவு. இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் இல்லை, அதுதான் இன்னும் அடிவாரத்தில் இருக்கிறோம். அது கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் இருந்தாலும் 2.5 மணி நேரம் ட்ராவல் ஆகும்னு சொல்கிறாங்க. மினி பஸ் மாதிரி தான் இருக்கும். சேந்தமங்கலம் வந்து அங்கேருந்து போவோம். அங்கேருந்து 44 கிலோமீட்டர். ராசிபுரம் வழியாகவும் வரலாம் சேலத்துலேருந்து வரும்போது. இது சேலம் மாவட்டத்திலேருந்து நாமக்கல் மாவட்டம் பிரிஞ்சு இது வந்திருக்கு. இது கொல்லிமலை அப்படின்னு சொன்னால் மூலிகைகளின் ராணி அப்படின்ற மூலிகைகள் அதிகப்படியாக இருந்து இது வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இது காரிப்பட்டி அந்த இடத்துல ஒரு டீ பிரேக் கொடுத்தாங்க. அங்கேருந்து தான் இந்த மலை வந்து ஸ்டார்ட் ஆகுது. தமிழ்நாட்டில் இருக்கிற மலையிலேயே 70 பெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிற மலை இதுதான் ஹையஸ்ட்டு. இது அந்தளவுக்கு வளைஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் பச்சை பசையில் என்று. கீழே அடிவாரத்தில் மூங்கில் மரங்களாக பார்க்கலாம், தென்னை மரங்களாக பார்க்கலாம். பல்வேறு சிகரங்கள், பள்ளத்தாக்குகள். இனிய இந்த லாஸ்ட் செக் போஸ்ட் வந்து காரவள்ளி, அது ஒரு சென்டர் பாயிண்ட்டு. அங்கேருந்து நம்ம நேராக மலை மேலே போகலாம். இந்த வேடக்கார மலை வந்து அடி சொல்லணும்னா 4663 அடி. ஸ்வேதா ஆறு, வசிஷ்ட நதி போன்ற நதிகளும் இந்த பகுதியில் இருக்குது. வரையாடு, காட்டுப்பன்றி, தேனு, கரடி அதெல்லாம் இங்கே வந்து இருக்குது. இயற்கையான சூழல். இந்த ஊர் வந்து பல தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் கூட இருக்குது. ராமாயணத்தில் கூட இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஆண்ட மன்னர்கள் பெருஞ்சேரல், இரும்புரை, பொறையன், வானவன், அதியமான், ஓரி அவங்கெல்லாம் கூட இந்த மலையை ஆண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொல்லிப்பாவை அந்த தமிழ் தெய்வமாக இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 70 பெண்டுகள், ஒரு பெண்டுலேயும் நம்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இயற்கை காட்சியை ரசித்தபடி நாங்கள் மாலை வேலையில் போயிட்டுருக்கோம். ஒரு அமைதியான சூழலில் ஒரு ஆழ்ந்து பார்த்தா ஒரு தூய்மையான காற்று, அதிகமாக டிராஃபிக் இல்லாதது. அது இருக்கிற மலையிலே ரொம்ப டிராஃபிக் இல்லாமல் போகிற ஒரு ரூட் வந்து இதுன்னு சொல்லலாம். மேலே பார்க்குறதுக்கு இந்த சம்மர் வேலக்காடு, அது வந்து ஒரு சென்ட்ரல் பிளேஸு. அங்கே பழங்குடியினர் பாரம்பரியமான
இயற்கையாக விவசாயம் செய்த பழங்கள், காய்கறிகள், மூலிகைகள் எல்லாமே அங்கே இருக்குது. இந்த இடத்துல தான் எல்லா பொருட்களும் சீப்பாக கிடைக்குது. உதாரணமாக மிளகு 1 கிலோ வந்து 700 ரூபா கிடைக்குது. ஆனால் முடவத்தான் கிழங்கு கிலோ வந்து 100 ரூபா கொடுக்குறாங்க. வேறு எந்த இடத்துலையும் கிடையாது. இங்கே தான் சீப்பாக இருக்குது. பல்வேறு கடைகள், இது 50-100க்கும் மேற்பட்ட கடைகள் எல்லாரும் மூலிகை விற்கிறாங்க. என்ன பருப்பு வகையிலேருந்து பாருங்கள், பலாப்பழம்லாம் ஒரு மரத்தில் 50 பார்க்கலாம். 50 ரூபாயிலேருந்து கிடைக்கிது. நம்ம வெஹிக்கிள்ஸ் ஃபெசிலிட்டி எல்லாம் இருந்தால் நம்ம இதெல்லாம் வாங்கி போகலாம். நம்ம அந்தளவுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு அடிக்கலாம் ஒரு பஸ்ஸு, அவ்வளோதான். பல்வேறு 60 கிராமங்கள் இருக்கும். இது நீர்வீழ்ச்சிகள், கோவில்கள், படகு சவாரி. இப்போ நாங்கள் ஏவிஆர் லாட்ஜில் தங்கியிருந்தோம். அங்கே தான் எங்களுக்கு 3 days கேம்ப் போட்டிருந்தாங்க. அங்கே 3 days வெள்ளி, சனி, ஞாயிறு, மே மாதத்துலேயும் ஜனவரி மாதத்துலேயும் இந்த கேம்ப் வந்து நடக்கும். இயற்கை வாழ்வோடு இருந்த ஒரு பிளேஸ். ஒரு நாளும் எங்களுக்கு பாத்திங், குளியல், அந்த இது வந்து நடக்கும். ஃபஸ்ட் நாள் எங்களுக்கு ஆயில் பாத் கொடுக்குறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. அது வந்து மாசிலா அருவி அப்படின்னு பேர். அந்த பிளேஸ் தான் வந்திருக்கோம் வெள்ளிக்கிழமை. இது வந்து ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி. மழை சீசனில் நாங்கள் இருந்ததுக்கு நைட்டு மழை லேசாக பெஞ்சிருக்கு. லேசாக பெஞ்சாலும் நமக்கு கிடைக்கும். அங்கே சின்ன சின்ன கடையில் வந்து சில மூலிகைகள் அதெல்லாம் விற்கிறாங்க. பாருங்கள், அருவி தெரியுது. அங்கே இருக்கிற ஷெட்டில் தான் எங்களுக்கு ஆயில் மசாஜை செய்ய போகிறாங்க. அது மூலிகைகள் கலந்த ஆயில். அதை வந்து அவங்க பூசி நம்ம உடம்பை வந்து மசாஜ் பண்ணி, அது நரம்பு, எலும்பு அதெல்லாம் எங்காவது நமக்கு வலி ஏற்பட்டுது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சரி செய்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் இருக்கோ அப்படின்னு சொல்லி. அது வந்து ஆண்களுக்கு ஆண்களும் பெண்களுக்கு தனியாக செய்கிறாங்க. எங்கள் பேட்சில் ஒரு 30 பேர் கலந்துட்டாங்க. அதில் ஒரு 10 பேர் பெண்கள் குடும்பத்தோட, ஃபேமிலியோட, குழந்தைங்களோடு வந்திருக்காங்க. அவங்க மாஸ்டர்ஸ் வந்து அதெல்லாம் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஆயில் பூசி தலைக்கு தனியாக பண்ணுறாங்க, முதுகுக்கு, அப்புறம் படுக்க வச்சு நிற்க வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. அது நல்லா அருமையாக இருந்தது. தட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. அந்த போட்டுட்டும் மூலிகை பொடி கொடுக்குறாங்க. அந்த பொடியை வச்சு பூசிட்டு நாங்கள் வந்து அந்த அருவியில் போய் குளிக்கிறோம். நல்லா அருமையாக இருந்தது ஃபஸ்ட் நாள். ஆயில் மசாஜ் சும்மா ஒகேனக்கல்ல தான் பார்க்குறோம். இப்போதைக்கு அருவியில் குளிக்கும் நல்லா தண்ணி இன்னும் அப்படியே பண்ணி மேலே அந்த விஷயம் குளிக்கவே தேவையில்லை. அது இன்னும் அதே நல்லா அந்த குளியல் கூடி தண்ணி எடுத்துட்டு போயிடும். எந்த அனுபவம் அப்புறம் நல்லா அந்த இடத்துல மண்ணத்து பிடிச்சிது கொட்டா கூட அது போகவே மாட்டாது. அந்த அளவுக்கு இருக்கும்னு பாருங்கள். டெய்லி அருவியில் குளிக்கலாம். அண்ணா கேம்பஸ் ஸ்பெஷாலிட்டி. அது ஃபஸ்ட்டு வந்து ஆயில் பாத்து. அங்கேயே பக்கத்தில் எங்களுக்கு வேணும்னா அப்புறம் கேம்புக்கு வந்துவிட்டோம். மத்தியானம் வந்து ரிஃப்ளெக்டாலஜி, அதாவது ஃபுட்டு பாத அழுத்த சிகிச்சைன்னு பேர். எல்லாம் நம்மளுடைய நரம்புகள் 72,000 நரம்பு வந்து பாதத்தில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அழுத்தம் கொடுத்து எங்காவது வலி இருந்தால் அதுக்கு சில கருவிகளெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த கருவியில் வந்து அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி எல்லாம் வந்து நீட்டாக பண்ணுறாங்க. அப்போ உடம்புல நரம்பு, அது வலிகள், பாதம் வலி, மூட்டு வலி அதெல்லாம் வந்து சரியாகும் நமக்கு. அது ஒரு டே 1ல் இருக்கிற ட்ரீட்மெண்ட்டு. நல்லா அதுவும் நன்றாக இருந்தது.
அது சில இடத்துல நமக்கு வலிக்கும். அப்போ அவங்க அது உள்ளுறுப்புகளில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அங்கே வந்து ஏதாவது பிளட்டு சர்க்குலேஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை வந்து சரி செய்வாங்க. அது வந்து ஃபஸ்ட்டே வந்து நல்லா இருந்தது, நல்லபடியாக செஞ்சாங்க மாஸ்டர்ஸ் எல்லாம். அதே மாதிரி செகண்ட் டேல இது மாதிரி நரம்புகள் ஏதாவது இருக்கா, உடம்புல இருக்கிற எல்லா கை கால் உடம்பு முதுகு எல்லா இடத்துலையும் அதாவது நரம்பியல் சிகிச்சை, அதை வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த வலிகள் நரம்பு எங்காவது வீக்கங்கள் இல்லை இரத்த தடை அதெல்லாம் எங்கான இருந்ததுன்னா அதெல்லாம் போக்குறதுக்காக வந்து அது ஒரு மசாஜிங் சிஸ்டம். பார்த்தீங்கன்னா சாப்பாடு பார்த்தீங்கன்னா இயற்கை உணவு மாதிரி அவலோடு சேர்ந்தது. அப்புறம் வந்து தேங்காய் பால் ரசம், பிரண்டை சட்னி, அது மாதிரி வந்து ஸ்பெஷலான உணவுகள். அது வந்து இயற்கை உணவில் நல்லபடியாக இருந்தது. எவ்வளோ வேணுமுன்னா நீங்கள் சாப்பிட்லாம், அன்லிமிட்டடு. ஆனால் நம்ம இயற்கை உணவு கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறு ரொம்ப மாதிரி ஆகிடுது. அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஃபஸ்ட் டே நைட்டு எங்களுக்கு கொடுக்குறாங்க. எப்பவுமே காலையில் பழங்களோட தான் ஆரம்பிப்பாங்க. எல்லா வகை கிட்டத்தட்ட 9 பழங்கள் கொடுத்தாங்க. அதோட சாப்பாடு. அப்புறம் மார்னிங் காலையில் வந்து எக்ஸசைஸ், உடற்பயிற்சி, காயகல்பம், சில வர்மா புலிகள், அது மாதிரி வந்து காலையில் எப்பவுமே சொல்லிக் கொடுப்பாங்க. சில மூச்சு பயிற்சிகள், பிராணாயாமம், உள்ள ஸ்டிச்சிங்கு, டான் தெரப்பி, இதெல்லாம் வந்து அங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லோரும் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, நம்ம அதே மாதிரி செய்யலாம். இப்படியெல்லாம் செஞ்சால் உடலில் முதுகு வலி அதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி எப்போ மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், சொல்லிக் கொடுக்கும்போது அதை வந்து நம்ம கூட இருந்து அப்படியே செஞ்சோம்னா அதை நம்ம வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதாவது இயற்கையோட சாப்பாடு மட்டும் கிடையாது, உடல் நலத்தை பண்ணுறது மட்டும் கிடையாது, நோய் வராமல் தடுக்கிறதும், நோய் வந்த நோயை இன்னும் மட்டுப்படுத்துறதுக்கும் இது கொடுக்குறாங்க. அது மாதிரி இது ஒரு கிளாஸ். அதாவது இது வந்து ஒரு தெரப்பி. உடம்புல எங்காவது முதுகு போனுக்கு எங்காவது இருந்துச்சுன்னா அதையும் வந்து சரி செய்கிறதுக்காக அழுத்தி எந்த இதுவும் எங்குமே, அதாவது ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுமா, அதை வந்து ட்விஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம ரெடி செய்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் கேர் எடுக்கிறாங்க. அதுதான் ஸ்பெஷாலிட்டி. ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட 15 to 20 நிமிஷம் செய்கிறாங்க. இப்போ 30 பேருக்கு செய்யணுன்னா பார்த்துக்கோங்க எப்படி செய்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து செய்வாங்க, எங்காவது வலிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லா விதமான ட்விஸ்டிங்கும் பண்ணி அது ஒரு பாடி வந்து ரிலாக்ஸாக பண்ண வைப்பாங்க. இது வந்து டான் தெரப்பின்னு பேர். டவலை வச்சுட்டு இது மாதிரி கை கால் கழுத்து அதெல்லாம் வந்து எப்படி சரி செய்யுது நாமளே செல்ஃபாக செஞ்சுக்கலாம். இவங்க இது மாதிரி செய்ய சொல்கிறாங்க. ஒருத்தர் ஒரு நாமளே வச்சுட்டு செய்யலாம், நம்ம அது ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. அது அப்படி கால்களை மாற்றி ஒரு டவலை வச்சு சிம்பிளாக செய்யுது. செஞ்சோன்னா நரம்பு போன் அளவு இன்னும் செஞ்சு பார்ப்போம் எப்படி செய்யணும் என்ன அப்படின்னு சொல்லி அதை நம்ம செஞ்சுட்டு நாமளும் செஞ்சு பார்க்கலாம். இது வந்து டான் தெரப்பின்னு சொல்லி அது முதுக பார்த்தாவே சொல்லிடுவார், வளைஞ்சிருக்கு, எங்காவது ப்ராப்ளம் இருக்கா, வலி இருக்கா என்னன்னு அதை பார்த்து சொல்லுவார். நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த பகுதியெல்லாம் சமமாக நீட்டாக நல்லாயிருக்கும். தொப்பை இல்லாமல் உடல் ஆரோக்கியம் இருக்கிறதுக்கு வழிமுறைகள் எல்லாம் சொல்கிறாங்க. கிளாஸஸ் இயற்கையாக சமைக்கிறது அதெல்லாம் கூட கிளாஸ் எடுக்கிறாங்க. எப்படியெல்லாம் சமைக்கலாம் இயற்கையாக, எந்த செலவும் இல்லாமல். இது காலோட அக்குப்ரெஷர் மாதிரி பாத சிகிச்சைக்கு கால் எக்ஸசைஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மாதிரி கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்க. இயற்கை உணவு பற்றி அவர் வந்து இயற்கையாக என்னென்னலாம் சாப்பிட்டா நமக்கு சத்துக்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதெல்லாம் விளக்கி சொன்னார். ஒரு சிவகாசிலேருந்து வந்தது.
அவர் வந்து கடந்த 20 வருடமாக செஞ்சுட்டு இருக்காரு. இங்கே ஒரு உணவகம் இயற்கை உணவகம் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார். ஸோ இது மாதிரி முயற்சி செஞ்சால் நாம் எந்திரிச்சு வர்ற வரைக்கும் செஞ்சால் அந்த முதுகுலையெல்லாம் வராது. நாமளே முயற்சி செஞ்சால் இது மாதிரி எந்திரிக்கலாம். இருந்தாலும் ஒருத்தர் ப்ராக்டிஸ்க்காக அது மாதிரி நம்ம எழுந்து செஞ்சு ஒரு 5 டைம்ஸ் ஜாயின்ஸ் நரம்பு அதெல்லாம் இயற்கை உணவு எப்படி அடுப்பே இல்லாமல் அதை வந்து நம்ம வெஜிடபிள் எல்லாம் வந்து சாலிட் காய்களும் வச்சு வெஜிடபிள் சாலிட் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு ஃப்ரூட்ஸை வச்சு கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக டெய்லி ஒன்று குளியலும். ரெண்டாவது நாள் பார்த்தோன்னா மூலிகை குளியல். எல்லா வகை மூலிகைகளும் சேர்ந்து மண்குழி மண்ணெல்லாம் மண் அதை ஊற வச்சு ஒரு 2 hours அப்படியே இருந்துட்டு அப்புறம் அருவியில் போய் குளித்தோம். ரெண்டாவது அது மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு குளியல் மசாஜ் அதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். எப்படி அது கைகள் கால்கள் வந்து சைக்கிளிங் மாதிரி மெத்தடு நார்மலாக செய்யலாம். கை கால்கள் பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும். இதே வந்து இப்படி சாஞ்சி கூட செய்யுங்க. இந்த பக்கம் பிளட் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ரொட்டேஷன் இடது பக்கம் வலது பக்கம் ஸ்ட்ரைட்டாக அது மாதிரி வந்து பெண்கள் அதுக்கு தகுந்த மாதிரி புனிதார் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம்னா இது டான் தெரப்பியில் படுத்த வெடிக்கூட எந்திரிக்கணும்னு கூட சொல்கிறாங்க. இது இது முளை கட்டிய தானியங்கள்லாம் ஒரு கலெக்ட் பண்ண, அதாவது நிலக்கடலை, வெந்தயம், பாசிப்பயிறு, தேங்காய், முக்கணிகள் சேர்ந்தது, மாப்பழம், வாழை சேர்ந்தது, தேங்காய் கொடுக்குறாங்க, பேரிச்சம்பழம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். ஆனால் இது சாப்பிட்டுட்டு உங்களுக்கு இன்னும் வேணும்னா அதுவும் கொடுக்குறாங்க. இதை வந்து அந்த ஏவிஆர் சின்ன ரூம் தான், ஒரு 50 பேர் தங்கலாம் அந்தளவுக்கு இருக்கும். நம்ம இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 காருக்கு மேலே வருது. ஒவ்வொரு மேக்ஸிமம் ஃபேமிலியோடு வராங்க. பல்வேறு ஊர்லேருந்து வராங்க. சென்னையிலேருந்து, பாண்டிச்சேரியிலேருந்து, திருப்பூர், நாமக்கல், சேலம், நான் கிருஷ்ணகிரி மாவட்டம், அது மாதிரி பல்வேறு மாவட்டத்துலேருந்து வராங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு, ஏன்னா இயற்கை உணவு நம்ம உடம்பை நம்ம கவனிக்கணும், அதற்காகவே வராங்க. அடுத்து பெரிய ஒரு ஸ்பாட் வந்து ஆகாய கங்கைன்னு பேர். ஆகாய கங்கை. அப்புறம் வந்து அந்த பக்கத்தில் கோயில் வந்து அறப்பளீஸ்வரர் கோவில் அப்படின்னு இருக்குது. நம்ம அங்கே போனோன்னா பேட்ரி காரில் போகலாம். நம்ம அந்த கூட்டு போகிறோம். 5 rupees தான் டிக்கெட்டு. சதுரகிரி மலை உச்சியில் அர்ப்பணேஸ்வரர் கோவில் இருக்குமா, அதே மாதிரி அறப்பள்ளி மகாதேவன் சிவன் கோவில் இங்கே இருக்குது. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்து தான் இங்கே வந்து இருக்குது. அந்த அங்கே வந்து 2 அருவி, ஒன்று சிற்றருவி, ஒன்று ஆகாய கங்கைன்னு சொல்லுவோம். ஆகாய கங்கை சீசனில் நாங்கள் போகும்போது கூட நல்ல சீசன், நல்ல தண்ணியெல்லாம் அருவி ஃபுல்லாக வந்துட்டு இருந்தது. ரொம்ப பேர் வராங்க. மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட் தான். சிற்றருவியில் இடுப்பளவு தண்ணி போகும். எல்லோரும் குழந்தைகள், பெண்கள் எல்லாம் பசங்க சிற்றருவி தான் போனோம். இங்கே வந்து அந்த அது கொஞ்சம் படிகள் கிட்டத்தட்ட ஒரு 1000 படி இருக்கும்னு சொல்கிறாங்க. அது ஏறி இறங்கினோன்னா கிட்டத்தட்ட 2 hours மேலே ஆகும் அப்படின்னா, மினிமம் போயிட்டு வரணுன்னா. முடியாதவங்க, வயசானவங்க எல்லாம் வந்து இந்த அருவிக்கு வந்துடுறாங்க. பக்கத்தில் தான் அதுவும் இருக்குது. இது அதிகமாக ஸ்டெப் இருக்குது. இது ஒரு 100 ஸ்டெப் தான் இருக்கும். இது தண்ணி என்ன சலனம் இல்லாமல் மெதுவாக போகும். இடுப்பு, அதாவது பாடி வந்து கூல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இடுப்பளவு தண்ணியில் உட்காரணும் அப்படின்னு சொன்னால் இங்கே உட்காந்து உட்காரலாம்.
அது வந்து நீர்வீழ்ச்சியில் விழுவோம். நாம் வந்து இங்கே பலரச குளியல் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதாவது எல்லா வித பழங்களும் மூலிகைகளும் சேர்த்து உடம்புல பூசிடுவாங்க. பூசிட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே வெயிலில் இருந்துட்டு அப்புறம் போய் நம்ம தண்ணியில் உட்காரணும். ஒரு 1/2 ஹவராவது உட்காரணுன்றதுக்காக இங்கே வந்திருக்கோம் நாங்கள். இந்த தண்ணி இடுப்பளவு போகணும், இடுப்பு முழுசும் உள்ளார உட்காந்துருக்கணும். அதற்காக இங்கே உட்காந்து குளித்து ட்ரெஸ் மாற்றிருக்கோம். அந்த மூலிகைலாம் உடம்புல பூசும்போது நமக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம், உடல் அந்த மூலிகையை வச்சுருக்காங்க. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லாருமே குளிப்பாங்க. எங்கே வேணுமானா அங்கே குளிக்கலாம். அங்கே சமமான பகுதி அங்கே இருக்கும், தெளிந்த நீரோடைய. அங்கே என்ட்ரன்ஸில் இருக்கும், அது ரொம்ப பேர் குளிப்பாங்க. இது வந்து உள்ளார கோவில் உள்ள அந்த அரப்பளீஸ்வரர் கோவில். கோயிலுக்குள்ளே நம்ம சிவனை பார்த்துட்டு வரலாம். அங்கே பல விதமான மூலிகைகளும் அங்கே விற்கிறாங்க. வேணுன்ற பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு நேரம் அங்கிருந்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அந்த என்ட்ரன்ஸில் போனது. இது அந்த கோவில். 8 மணி காலையில் 1 மணி வரைக்கும் மத்தியானம் 1 மணி வரைக்கும் திறந்திருக்கும். திருப்பும் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்கும். அங்கே சில பொருட்கள்லாம் விற்கிறாங்க. உங்களுக்கு மூலிகைகள், அந்த ருத்ராட்ச மாலை, என்னென்ன இயற்கையில் மலையில் கிடைக்குதோ அது அந்த மாதிரி கடைகள். ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் அவ்வளோ வண்டிங்கெல்லாம் வந்திருக்காங்க, கடைகள்லாம் இருக்குது. அந்த பலாப்பழம், வாழைப்பழம் அதெல்லாம் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, நன்றி நண்பர்களே.